அவர் வயநாடை தக்க வைக்க தான் விரும்பியிருக்கார். ஆனால் கட்சியில் மேலிடத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அறிவுரை ஆலோசனையின்படி யூபியில் நமக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அவங்க நம்மளால் பெரிய அளவில் வர முடியாதுன்னு தெரிஞ்சு தான் மோடியை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியிலான ஒரு பெரிய பின்புலம் வேண்டும்னா பர்செப்ஷன் வைஸ் நம்ம அதில் நிற்கணும், யூபியில் இருக்கிறது தான் பெட்டர்னு தெரிஞ்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கார். வயநாடில் இவர் ராஜினாமா செஞ்சுட்டு அங்கே காங்கிரஸோட தலைவர் அவர் முரளிதரன் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிரியங்காவை கொண்டு போய் அங்கே நிறுத்தினது என்பது நிச்சயமாக இது வந்து ஒரு அவலமான குடும்ப அரசியல் தான். அதில் அதாவது ஒரு விதத்தில் அருவருக்கத்தக்க குடும்ப அரசியல், மன்னராட்சியின் விழுமியங்கள் தான். வெட்கமே இல்லாமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று திரும்ப திரும்ப வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கும் காரணங்களில் ஒன்று, பல காரணங்கள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று, முதல் 3 காரணங்களில் ஒன்று குடும்ப அரசியல். வெட்கங்கட்ட கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். ராகுல் காந்தி வெக்கேட் பண்ணுவாராம், பிரியங்கா காந்தி இப்போ இங்கே நிற்பானா, இதை கேட்கும் போதே உங்களுக்கு சுருக்குன்னு ஐ மீன் ஒரு 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 கோபம் வரலையா? பியூன்னு ஒரு சர்வதேச நிறுவனம் இருக்குது, அமெரிக்க நிறுவனம், கருத்து கணிப்புகள் பிரபலமாக எடுக்கக்கூடிய நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம். 2023 இந்தியா முழுவதும் அவங்க பல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பில் 85% இந்தியர்கள் சர்வாதிகாரியைத்தான் தலைவராக விரும்புகிறோம்னு சொல்கிறாங்க. மோடி தான் வேணுன்றாங்க. வெளிப்படையாக சர்வாதிகார தன்மை கொண்ட, ஒற்றைத்தன்மை கொண்ட சர்வாதிகாரி தலைமை தான் வேணும். மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் தான் வரணும். எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அதான் ஸ்பீக்கர் யாருன்றது வந்து தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் கேட்குறாங்கன்றாங்க. அவங்களுக்கு ஆனால் பிஜேபி விட்டு கொடுக்காதுன்றாங்க. துணை சபாநாயகர் கொடுக்கணுன்றாங்க. எதிர்க்கட்சிகள் உண்மையாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை எதிர்பார்க்குறாங்க. மோடியின் இயல்பு அறிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சபாநாயகர் பதவியை கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டார், பிஜேபியிடம் தான் வைத்துக்கொள்ள விரும்புவார். துணை சபாநாயகர் பதவியை பொறுத்தவரையில் தெலுங்கு தேசத்துக்கும் நிதிஷ்குமாரை கொடுப்பார். எதிர்க்கட்சிகளுக்கு சுத்தமாக இவிஎம் மேலே உண்மையிலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதில் மோசடி நடக்குதுன்னா அதை நீங்கள் விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிரூபிக்கும் வரையில், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்லெஸ் ஆர் அன்டில் ப்ரூவ்டு, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் நாம் நம்பியாக வேண்டும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ராகுல் காந்தி அவர்கள் 2 பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போட்டார். நேற்றைய தினம் வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. வயநாடு தொகுதியிலிருந்து ரிலீவ் ஆகி இதில் மட்டும் ரேபரேலியில் மட்டும் அவர் வந்து இருக்க போகிறார் அப்படின்றது விஷயமா இருக்குது. கூடுதல் தகவலாக பிரியங்கா காந்தி அங்கே வந்து நிற்க போகிறாங்க அப்படின்றது செய்தியாக இருக்குது. நேரடி அரசியல் களத்தில் இறங்குறாங்க, ஒரு எம்பி ஆகிறதுக்கான தேர்தலில் வந்து இப்போ நிற்க போகிறாங்க அப்படின்ற செய்தி ஏற்கனவே எதிர்பார்த்ததா அல்லது இது வந்து ஒரு புது தகவலா? நாடாளுமன்றம் தான் அது, நாட் பாராளுமன்றம். ராய்பரேலி தொகுதியை கையில் வைத்துக்கொண்டு வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்யப் போகிறார் ராகுல் காந்தி. அரசியல் ரீதியாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் எம்பியாக இருப்பது தான் நீண்டகால பார்வையில் பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக தனக்கு இருக்கக்கூடிய லாபகரமான நிலைப்பாடு என்பதை அவர் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா யூபி அரசியலேருந்து கோல் வச்சுவது தான் வந்து தேசிய அரசியலில் முக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். இப்போ உதாரணத்துக்கு மோடி குஜராத்லேயும் ஜெயித்தார், வாரணாசிலையும் ஜெயித்தார். 2014 சொந்த மாநிலமான, தாய் மாநிலமான குஜராத்தை ராஜினாமா பண்ணிவிட்டு வாரணாசியை மட்டும்தான் கையில் வச்சுக்கிட்டார். 14, 19, 24 3 இடமும் வாரணாசியில் தான் அவர் நிற்கிறாரு. அண்ட் இது எப்படின்னா, இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். யூபியில் காங்கிரஸுக்கு மறுபடியும் உயிர் கிடச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல தக்க வைக்கிறது தான் தனக்கு லாபமாக இருக்குன்னு அவர் நினைக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் ஒரு பெரிய டைலமாவில் இருந்திருக்கார். அவர் வயநாடை தக்க வைக்க தான் விரும்பியிருக்கார். ஆனால் கட்சியில் மேலிடத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அறிவுரை ஆலோசனையின்படி யூபியில் நமக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அவங்க நம்மளால் பெரிய அளவில் வர முடியாதுன்னு தெரிஞ்சு தான் மோடியை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியிலான ஒரு பெரிய பின்புலம் வேண்டும்னா பர்செப்ஷன் வைஸ் நம்ம அதில் நிற்கணும், யூபியில் இருக்கிறது தான் பெட்டர்னு தெரிஞ்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கார். ஆச்சரியப்படுற விஷயம் வந்து வயநாடை வந்து காங்கிரஸில் வேறு யாருக்கோ கொடுக்காம, கேரளாவில் இருக்க காங்கிரஸ் தலைவர்களுக்கு கொடுக்காம பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து இறக்குறதுன்றது அப்பட்டமான குடும்ப அரசியல். ஒரு விதத்தில் இது வந்து அவலமானது தான். எதை வைத்தும் இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. அம்மா வந்து நாடாளுமன்ற குழு தலைவர், புள்ள வந்து லோக்சபா எம்பி, அநேகமாக எதிர்க்கட்சி தலைவர் ஆவார்ன்றாங்க. சிலர் சொல்கிறாங்க அவர் வரமாட்டார், எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கௌரவ் கோகோய்னு அவங்க லாஸ்ட் டைம் இருந்த அவங்களோட நாடாளுமன்ற குழு தலைவர், துணைத் தலைவராக இருந்தார், அவருக்கு கொடுத்துட்டு இவர் பின்னால் தான் எதிர்ப்பாருன்றாங்க.
வயநாடில் இவர் ராஜினாமா செஞ்சுட்டு அங்கே காங்கிரஸோட தலைவர் அவர் முரளிதரன் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிரியங்காவை கொண்டு போய் அங்கே நிறுத்தினது என்பது நிச்சயமாக இது வந்து ஒரு அவலமான குடும்ப அரசியல் தான். அதில் அதாவது ஒரு விதத்தில் அருவருக்கத்தக்க குடும்ப அரசியல், மன்னராட்சியின் விழுமியங்கள் தான் எல்லா மாநிலத்திலையும். இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம், திமுகவில், பாமகவில், தேமுதிகவில் எல்லா கட்சியிலையுமே வந்துடுச்சு. காங்கிரஸில் அதிகமாக இருக்குது, ரொம்ப அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக தெரியுது. இந்த இடத்துல தான் இவங்க மோடி கிட்ட திரும்ப திரும்ப தோற்று போகிறாங்க. ராகுல் காந்தி 2 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணுறாருன்னு முதல்ல இந்த 2 தொகுதியில் நிற்கிற கான்செப்டையே அரசியல் சாசனத்திலேருந்து எடுக்க வேண்டும். ஏன்னா நிச்சயமாக ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ எதுக்கு 2 தேர்தல் நிற்கக்கூடிய அந்த வசதியை வந்து சட்டம் கொடுக்க வேண்டும்? அந்த ஷரத்து சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஒரு தொகுதிக்கு மேல் யார் போட்டியிட்டாலும் அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார், தகுதி இழப்பார் என்ற நிலை வர வேண்டும். ஏன்னா நீங்கள் 2 தொகுதியில் நிற்கும் போதே 1ல் தோற்றிங்க, 2லையும் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை தேர்தல் அந்த மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. அது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, ராகுல் காலி பண்ணிவிட்டு அந்த தொகுதியை 2வது முறை ஜெயிச்சு இப்போ அதை வெக்கேட் பண்ணுறாரு. கொண்டு போய் தங்கச்சியை பிரியங்காவை நிறுத்துறாருன்னா இது 75 ஆண்டு காலம் உங்களுடைய ஜனநாயகம் இன்னும் முழுமை பெறலன்னு தானே அர்த்தம். எப்படி இது நியாயமாகும்? இவ்வளோ பெரிய அவலம் இதெல்லாம். மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளி, மதவெறி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளி இந்த குடும்ப அரசியலை கண்டுகொள்ளாமல் விடுகிறது. இன்னமும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மதவெறி அரசியல் இந்தியாவில் வளர்ந்ததற்கு காரணம் மோடி மாதிரி ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட எதேச்சாதிகாரி கொண்ட தலைவர் உருவானதற்கு காரணம் கடந்த 70-75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியோட இந்த கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. மோடி மாதிரி ஒரு எதேச்சாதிகார சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர் உருவாவதற்கும், பெரும்பான்மை மதவெறியை வெட்கமே இல்லாமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று திரும்ப திரும்ப வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கும் காரணங்களில் ஒன்று, பல காரணங்கள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று, முதல் 3 காரணங்களில் ஒன்று குடும்ப அரசியல். வெட்கங்கட்ட கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். ராகுல் காந்தி வெக்கேட் பண்ணுவாராம், பிரியங்கா காந்தி இப்போ இங்கே நிற்பானா? இதை கேட்கும் போதே உங்களுக்கு சுருக்குன்னு, ஐ மீன் ஒரு 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 கோபம் வரலையா? நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன். எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகலையா? கோபமாக கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு அசூயாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்குள்ளே வரலையா? அல்லது ஒன்றுமே வரலையா உங்களுக்கு? இல்லை சார், அந்த எதிர்பார்ப்புக்குள்ளார வராங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? இல்லை, நான் எதிர்பார்க்கல. இல்லை, எனக்கு வந்து நான் என்னோடய அனுபவத்திலேயே வந்து இது நேற்றுக்கு அந்த செய்தி கேட்டோன்னே ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டது என்ற போதிலும் சுருக்குன்னு குத்துச்சு. எதனாலனா வந்து இன்றைக்கு மோடி மாதிரி ஒரு தலைவர் உருவானதுக்கு காரணம், மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸோட வெட்கங்கட்ட குடும்ப அரசியல், கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், புழுத்து நெளிந்த ஊழல் 2004-14 அதெல்லாம் சேர்ந்து தான் மோடி மாதிரி ஒரு தலைவரை உருவாக்குச்சு. இன்ன வரைக்கும் உங்களால் அவரை நகர்த்த முடியல. தண்ணி குடிக்கிறீங்க, குட்டிகரணம் போடுறீங்க, எல்லா விதமான தந்திரோபாயங்களையும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். தலைகீழ நின்று பார்க்குறீங்க, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறீங்க, கோயிலாக போய் தெருவாக போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறீங்க, உருள்றீங்க, புரள்றீங்க. ஆனாலும் உங்களால் வந்து மோடியை நகர்த்த முடியல பவர்லேருந்து. அப்படின்னும் போது அது ஏன் நடக்குதுன்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா? எப்படி மோடி மாதிரி ஒரு தலைவர் உருவாகிறார்? எப்படி பாஜக மாதிரி ஒரு மதவெறி கொண்ட கட்சி திரும்ப திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது? அதுக்கு முதல் 3 காரணங்களில் ஒன்று நிச்சயமாக குடும்ப அரசியல் நம்ம சத்தியமாக சொல்லலாம். ராகுல் காந்தி வெக்கேட் பண்ணிவிட்டு பிரியங்கா காந்தி போய் நிற்கிறான்னா அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே தான் பவர் சுற்றி வரும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை, திமுகவில் நடக்குது இல்லையா? அதே மாதிரி தான். நியாயப்படுத்த முடியாது தானே இது. அது ஒரு ஸ்மார்ட் மூவ்னு சொல்ல முடியாது சார். பிரியங்கா ஸ்மார்ட் மூவ்னு நீங்கள் சொல்லிக்கலாம், நான் மறுக்கல. பட் இது அடிப்படையில் இது குடும்ப அரசியலாக இல்லையா? அது குடும்ப அரசியல். அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டது எதனால்? திமுகவோட குடும்ப அரசியலால். அதை நியாயப்படுத்தி பேசின போக்கு, கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியலை நியாயப்படுத்தி வெட்கங்கட்டு நியாயப்படுத்துவது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு மேலே அல்லது 40 வருஷமாக இந்த தலைமுறை ஏற்றுக்கும்னு சொல்லாதீங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிர்ப்பு வரும். எப்படி இது வந்து பிரியங்கா நீ அப்பயே நின்றுந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ராய்பரேலியில் ராகுல், வயநாடில் பிரியங்கா நின்றுந்தா கூட ஒரு 10% அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்த அந்த குடும்பம் தான் வந்து உட்காருன்னா அப்புறம் அது என்ன கட்சி? அது இந்த இடத்துல தான் பிஜேபி ஜெயிக்குதுன்னு நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி ஒரு பட்டியல் போடுறாருல சார், வாரிசு அரசியல், வாரிசுகளுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. நான் மற்றவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் காங்கிரஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஜேபி உத்தம சீலர்கள் நான் சொல்லலை. ஆனால் குறைஞ்சபட்சம் பிரதமர் பதவிக்கு, தலைமை பதவிக்கு, பிஜேபி தலைவர் பதவிக்கு வருபவர்களில் குடும்ப அரசியல் இல்லைல்ல. நட்டா புள்ள தான் வந்து உட்கார்றாரா? இல்லை மோடிக்கு புள்ள இருந்தனா வந்துட முடியுமா? வாஜ்பாய்க்கும் புள்ள இல்லை, மோடிக்கும் புள்ள இல்லை. அந்த தலைமை பொறுப்பு வரைக்குமாவது அங்கே இருக்குதுல்ல. அப்புறம் எல்லா இடத்துலையும் அங்கே ஒன்று நிரம்பி வழியில் 20 பேர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அவர். பரந்துபட்ட அளவில் பார்க்கும்போது மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடக்குது இன்றைக்கி? எல்லா கட்சியிலையும் குடும்ப அரசியல் இருக்குதுங்க. ஆனால் தலைமை பொறுப்பில் முக்கியமான இடங்களில் யார் வந்து உட்கார்றா?
அல்லது அவங்களோட ஆதரவு பெற்ற ஒரு பப்பட்டு தான் வந்து உட்காருது இல்லாட்டி. இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ண போகிறார்? நாடாளுமன்ற குழு தலைவராக அவர் வரப்போகிறதில்ல, எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு வேணான்றாராம். ஆனால் வேற ஒருத்தர் உட்காரும்போது பின்னாலேருந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரத்தை சுவைப்பவர் தான் ராகுல் காந்தி என்ற குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கப்படுகிறது. கார்கே பொம்மை தானங்க, கார்கே பொம்மை தானே. முக்கியமான முடிவு யார் எடுக்கிறா? ராகுல் தானே எடுக்கிறாரு, பிரியங்கா காந்தி எடுக்கிறாங்க, சோனியா தானே எடுக்கிறாங்க. அதை மாற்ற தான் பிரியங்கா காந்தி உள்ளே கொண்டு வரப்படுறாங்க. அவன் சொல்லி இப்போ உள்ளே வந்து அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியும் தான் அங்கே மொத்த கட்சியும் அவங்கள சுற்றி தான் நிற்க போகுது. உங்கள் ஜனநாயகம் எங்கே போகுது? இன்றைக்கி 100 எம்பிஸில் இந்த 2 பேர் தான் வந்து முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களாக இருக்க போகிறாங்க. கார்கே ஒரு பொம்மை, கௌரவ் கோகோய் மக்களவை தலைவர் காங்கிரஸ் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக உருவாகும் பட்சத்தில் அவரும் வந்து ஒரு பொம்மையாக தான் இருப்பார். கண்டிப்பாக அவர் பொம்மை தான். இல்லை, இங்கே தான் நீங்கள் தோக்குறீங்கன்றேன். எங்கே நீங்கள் தோக்குறீங்கன்னா இங்கே தான் தோக்குறீங்க. மோடி மாதிரி ஒரு தலைவர் ஏன் உருவாகிறார்? அதை பற்றி யோசித்து பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள், எதனால் உருவாகிறார்கள், ஏன் உருவாகிறார்? 5 வருஷம் ஒரு எம்பியாக இருந்துட்டு 2வது டேர்ம் வந்து நிற்கிறாரு, 2 தொகுதியில் நிற்கிறாரு, 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிடுறாரு. கட்சியில் வேறு யாருமே இல்லையா? அப்போ இது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போகுது, எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த தலைமுறை அதை ஏற்றுக்காது. நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏதாவது ரூபத்தில் திரும்ப அடிக்கும். இதை மதவாத சக்திகள் வளரும், சாதிய கட்சிகள் வளரும், ஜனநாயகமாக வேணான்ற போக்கு வளரும். பியூன்னு ஒரு சர்வதேச நிறுவனம் இருக்குது, அமெரிக்க நிறுவனம், கருத்து கணிப்புகள் பிரபலமாக எடுக்கக்கூடிய நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம். 2023 இந்தியா முழுவதும் அவங்க பல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பில் 85% இந்தியர்கள் சர்வாதிகாரியைத்தான் தலைவராக விரும்புகிறோம்னு சொல்கிறாங்க. மோடி தான் வேணுன்றாங்க. வெளிப்படையாக சர்வாதிகார தன்மை கொண்ட ஒற்றைத்தன்மை கொண்ட சர்வாதிகாரி தலைமை தான் வேணும். மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் தான் வரணும். எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அதான். அதனால் வயநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது வருத்தம், ஏமாற்றம், கோபம் தான் வருது. காங்கிரஸ் என்ன நடந்தாலும் பாடம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. குடும்பங்களால் நிரம்பி வழியப் போகிறது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி குழு. எல்லா கட்சியிலும் எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு 18-20 குடும்பத்தை சொல்லிடலாம். அவங்க தான் எல்லா கட்சியிலையும் கோல் வச்சுறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு பெண் தலைமை தான் வந்து சரி வரும் அப்படின்ற நினைக்கிறீங்களா? சரி, ஏன்னா நம்ம கடந்த வருடங்களில் நம்ம பேசும்போது காங்கிரஸுக்கு பிரியங்கா காந்தி மாதிரி இந்திரா காந்தி வழியில் பிரியங்கா காந்தி வரலாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அது மாதிரி இப்போ பிரியங்கா காந்தி அப்படி அந்த ரூட்டுக்கு வரலாமா? அது அவங்கள சோனியாவே விரும்பலைன்றாங்க. ஏன்னா ராகுலுக்கு வந்து பிரியங்காவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ராகுலுக்கு வந்து ராகுலோட முக்கியத்துவத்தை குறைக்கிறது. ஏற்கனவே ராகுல் ஒரு பலவீனமான தலைவராகத்தான் இருக்கிறார். இப்போ இந்த கேள்வி நேற்று கூட இந்தியா டுடேலேயே அதுலேயே வந்தது. அதாவது பவர் பேலன்ஸ் இனிமேல் காங்கிரஸ்குள்ளே எப்படி இருக்க போகுது, அதிகார மையம் காங்கிரஸ்குள்ளே எப்படி இருக்க போகுது. பிரியங்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி, அரசியல் ரீதியிலான கவர்ச்சி ராகுலுக்கு இல்லைன்றது உண்மை. அதிகப்படியாக பிரியங்காவுக்கு முக்கியத்துவம் தானாக கூடி வரும்பொழுது ராகுலோட புகழை வந்து இன்னமும் வந்து டம்மி ஆகிடும், இது பண்ணிடும், டல்லாகிடும். அது சோனியா காந்தி விரும்பலை. அதனால தான் வந்து அவங்க வந்து பிரியங்காவோட அரசியல் பிரவேசத்தையே என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வயநாடில் வேறு வழியே இல்லாமல் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஒரு தியரி நம்மளும் பேசுவோம். இந்திரா காந்தி சோனியா காந்தி இருக்கும்போது காங்கிரஸ் நல்லா இருந்தது, ராகுல் இருக்கும்போது ராகுல் இருக்கும்போது வெற்றி பெற முடியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இது ஓப்பனாக குடும்ப அரசியல் இல்லையா? அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு வரல. மொள்ள ஒட்டகம் டென்ட்டுக்குள்ளே வர மாதிரி தானே வரீங்க நீங்கள். இது உங்கள் கட்சியின் உள்விவகாரம் என்று நம்ம ஒதுக்கி தள்ளி விட்டு போய்விட முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் காங்கிரஸுக்குள்ளே இது ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்க. காங்கிரஸுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. காங்கிரஸ் இது ஏற்றுக்கும். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த குடும்பம் தான் வந்து யூனிஃபைங் ஃபோர்ஸாக இருக்குது. வெளியில் மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன், வாக்கு வங்கி என்ன, எல்லாரும் மக்கள் எந்த கட்சியுமே வந்து அவங்க கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிக்கிறது இல்லை. பொதுமக்கள் ஓட்டு போட்டு தான் வரான். ஒவ்வொரு எலெக்ஷனையும் மாற்றி குத்துவான். அதில் 2 எலெக்ஷன் ஒரு கட்சி குத்துவான், 3வது எலெக்ஷனில் மாற்றி குத்துவான், 3 எலெக்ஷனுக்கு குத்துவான், 4வது எலெக்ஷனில் மாற்றி குத்துவான். அந்த மாதிரி திருவாளர் பொதுஜனம் தான் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரியங்காவோட வருகை காங்கிரஸ்குள்ளே எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. என்ன சொல்லப்போனால் காங்கிரஸ்குள்ளே அது ஒற்றுமையை ஏற்படுத்தும். வெளியில் என்ன நிலைமை? நீங்கள் என்ன உங்கள் கட்சி ஓட்டை நம்பியாக இருக்கீங்க? மக்கள் ஓட்டு என்ன கதை? எனவே இது அக்செப்டட் நாம போயிடுச்சு. நம்மளும் இதை பற்றி அதிகமாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் பேசுகிறதோட இதை விட்டுட்டு போயிடுவோம். நாளைக்கு அவங்க எம்பி ஆகி உள்ளே வந்தோடனே ஒட்டுமொத்த மீடியா கவனமும் ராகுல் பிரியங்கா 2 பேரை சுற்றி தான் சொல்லும். அண்ணனும் தங்கையும் உள்ள மோடிக்கு எதிராக சும்மா கச்சை கட்டி போராடுவாங்க. அப்போ அந்த போராட்டம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும். பிரியங்கா காந்திக்கு கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரடியாக பார்க்கும் பொழுது ஒரு கவர்ச்சி இருக்குது, அரசியல் ரீதியிலான கவர்ச்சி இருக்குது. அது ராகுலுக்கு இல்லை. அப்போ பிரியங்காவுக்கு அதிகமான ஊடக வெளிச்சம் கிடைக்கும். பிரச்சனை அந்த ஊடக வெளிச்சம் ராகுலை விட அதிகமாக பிரியங்கா கிடைக்கிறத சோனியா காந்தி விரும்புவாங்களான்னு. சோனியா காந்தி விரும்பலை இது வரைக்கும். அதனால தான் பிரியங்காவின் அரசியல் வருகை என்பது தாமதப்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு வழி இல்லாமல் அதை கொண்டு வந்திருக்காங்க. போக போக தான் நம்ம இதை பார்க்கணும். இது எப்படி மேற்கொண்டு இது வந்து ஷேப் ஆக போகுது அப்படின்றது.
ஆனால் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ராகுல் பதவி ஏற்றுக்க மாட்டார்ன்றாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆபத்தானது, அவலமானது. ஏன்னா அவர் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரத்தை தொடர்ந்து சுவைத்து வருகிறார். அன்றைக்கி மன்மோகன் சிங்கையும் நரசிம்மராவையும் வச்சுட்டு சோனியா காந்தி ஆண்ட மாதிரி இன்றைக்கி தெளிவாக கார்கேவை வச்சு ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கௌரவ் கோகோய்க்கு சட்டமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் அதுக்கு பின்னால் வந்துட்டு ராகுலும் பிரியங்காவும் சோனியாவும் சதுராடுவார்கள். அவ்வளோதான். இன்னொரு பக்கம் முக்கியமாக பார்க்கப்படுது சபாநாயகர் தேர்தல். மக்களவையில் சபாநாயகர் தேர்தல் வருகிற 24ஆம் தேதி நடக்க இருக்குது. இப்போதைக்கு தற்போதைய நீண்டகால எம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களை வைத்து எம்பி பதவிகளுக்கெல்லாம் பதவியேற்பு விழா நடக்கும்போது அடுத்ததாக அந்த பதவிக்கு யார் வரப்போகிறார் என்ற ஒரு கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கு. பாஜகவுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள் கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. கண்டிப்பாக பாஜக தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது. இதில் எது சார் சாத்தியம்? இல்லை, இடைக்கால சபாநாயகர் யார் லாங் டேர்ம் மெம்பரோ அவர் தான் கொடுப்பாங்க. அது அந்த சுரேஷ்ன்றவர் இருக்கார், டிஆர் பாலு கூட இருக்கார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது 2 நாள் கூத்து. அது ஸ்பீக்கர் யாருன்றது வந்து தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் கேட்குறாங்கன்றாங்க. அவங்களுக்கு ஆனால் பிஜேபி விட்டு கொடுக்காதுன்றாங்க. துணை சபாநாயகர் வேணால் கொடுக்கணுன்றாங்க. எதிர்க்கட்சிகள் உண்மையாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை எதிர்பார்க்குறாங்க. மோடியின் இயல்பு அறிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சபாநாயகர் பதவியை கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். பிஜேபியிடம் தான் வைத்துக்கொள்ள விரும்புவார். துணை சபாநாயகர் பதவியை பொறுத்தவரையில் தெலுங்கு தேசத்துக்கும் நிதிஷ்குமாரை கொடுப்பார். எதிர்க்கட்சிகளுக்கு சுத்தமாக எந்த விதமான பதவியும் எந்த விதமான மரபுப்படி வந்து கொடுக்க மாட்டார். எதிர்க்கட்சிகளுக்கு தரணுமா துணை சபாநாயகர்? அது ஒரு நடைமுறை, அது சட்டம் கிடையாது. வழக்கமாக சபாநாயகர் ஆளுங்கட்சினா துணை சபாநாயகர் எதிர்க்கட்சியாக இருப்பார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பிஜேபிக்கு கொடுத்தாங்க. காங்கிரஸோட 2 ஆட்சி காலத்திலுமே பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க. நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலும் பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் மோடி கிட்ட எந்த பெருந்தன்மையும் எதிர்பார்க்க முடியாது. இவங்களால் எந்த அளவு வற்புறுத்த முடியும்னு தெரியல. துணை சபாநாயகரை விட முக்கியமானது சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசத்துக்கு பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் விரும்புது. பட் அதை மோடி அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் தெலுங்கு தேசமும் ஜனதாதள் நிதிஷ்குமாருமே வந்து மோடி சொல்வதை கேட்டு பெட்டி பாம்பாக அடங்கி போவார்கள் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம். 240 சீட் இருக்குது, 32 சீட்டு மெஜாரிட்டிக்கு தேவை. தெலுங்கு தேசம் 16, நிதிஷ் 12, சிராக் பாஸ்வான் 5 சேர்த்தா கரெக்டாக 43, 773 வருது. ஆனால் மோடி இந்த கவர்மெண்ட்டை ஒரு தனி மெஜாரிட்டி கொண்ட கவர்மெண்ட்டாக மோடி 1.0 2.0 நடந்த மாதிரி டே 1லேருந்து இதை எதேச்சாதிகார முறையில் தான் நடத்த பார்ப்பார். சபாநாயகர் பதவியை மட்டும் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷுக்கும் அவர் விட்டு கொடுத்தாருன்னா அது தன்னுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு என்பதை நன்றாக காட்டிவிடும். ஆங்கிலத்தில் சொன்னால் நவ் ஐ வில் பி மோர் வல்னரபுள், ஏன்னா யாரோன்னு அந்த அடிக்கலான்ற நிலைமை இருக்கிறத நானே வெளிச்சம் போட்டு காட்டினது ஆகிடும் 1000 மெகாவாட் பல்பு வெளிச்சத்தில். அந்த நிலைக்கு மோடி ஒப்புக்கொள்ள மாட்டார் தான் எனக்கு தோணுது. சபாநாயகர் பதவியை பாஜகவே வைத்துக்கொள்ளும். துணை சபாநாயகர் பதவியை நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு யாராவது ஒருவருக்கு அவர்கள் கொடுத்து நிலைமையை சமாளிப்பார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது இந்த நிமிஷம் வரை. இன்ஃபேக்ட் 10 நாளில் தெரிஞ்சிருப்பது. இந்தியா கூட்டணி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி கண்டிப்பாக போட்டியிடும். ஒருவேளை தெலுங்கு தேசத்துக்கு கொடுக்காவிட்டால், தெலுங்கு தேசத்துக்கு கொடுத்தா எதிர்க்கட்சிகள் போட்டியிடாது, தெலுங்கு தேசத்துக்கு போக போகிறது கிடையாது. சபாநாயகர் தேர்தலில் கண்டிப்பாக போட்டி இருக்கும். அதுதான் முதல் பல பரீட்சையாக இருக்கும். அதில் ட்விஸ்ட் எதுவும் இருக்க வாய்ப்பு? ஒரு ட்விஸ்ட்டுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 297 இருக்குது டோட்டலாக. 240 பிஜேபி, 57 கூட்டணி கட்சி. இந்தியா பிளாக்கு எல்லாம் சேர்த்து 233. இந்த ரெண்டுலேயும் சேராத 17ல் ஒரு 4 பேர் பிஜேபிக்கு போக மாட்டான், அவன் இந்த பக்கம் வரலாம். மிச்சம் இருக்க 13 எப்படி போகணும் தெரியாது. மிச்சம் இருக்க 13 இந்தியா பிளாக்கு வந்தால் கூட இவங்க ஜெயிக்க முடியும். நம்பர்ஸில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த 17 ஒட்டுமொத்த 17 இந்தியா பிளாக்கு வந்தால் கூட 250 தான். வேறு அவங்ககிட்ட 297 இருக்குது. ஆகவே அவர்கள் எந்த ட்விஸ்ட்டும் ஸ்பீக்கர் எலெக்ஷனில் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷினை பற்றின பேச்சுக்கள் இப்போ அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக எலான் மஸ்க் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்கள் இப்போ பேசினதாக இருக்கட்டும், நேற்றைய தினம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கூட நமக்கு இவிஎம் மிஷினில் நிறைய மோசடி நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் இந்த விஷயத்தை பேசினதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எலான் மஸ்க் வந்து சொல்வது முழுவதுமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து, ஆனால் முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏவிஎம்ஸ்க்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏவிஎம்ஸ்க்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இது வந்து ஸ்டாண்ட் அலோன் மிஷின். இது வெளியில் வந்து ஆன்லைனோட இன்டர்நெட்டோடைய கனெக்ட் ஆகிற மிஷின் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டெலிஃபோன் ஒயர் கூட அதோட கனெக்ட் ஆகிறது கிடையாது. ஆகவே வந்து எலான் மஸ்கோடைய கருத்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இவிஎம்ஸில் இருக்கக்கூடிய ஏன் இந்த சந்தேகம் பலருக்கும் அதிகமாக வருதுன்னா, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக
நடந்து கொண்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவதில் ஆளும் கட்சிக்கு ஒரு அளவுகோல், எதிர்கட்சிக்கு ஒரு அளவுகோல் என்று நடந்து கொண்டதால் நமக்கு இந்த சிக்கல் வருது. பட் அந்த 2 விஷயத்தையும் மாதிரி நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்தாதது, பிரதமரோட முஸ்லீம் விரோத பேச்சை கண்டுகொள்ளாதது, டேட்டாவை பப்ளிஷ் பண்ணாது, இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து இவிஎம்மோடு சேர்த்து நம்ம குழப்பிக்கொள்ள முடியாது. இன்றைக்கி கூட வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் இந்த மிஷினை டிவைஸ் பண்ணவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது, அவங்க தெளிவாக சொல்லுகிறார்கள் மிஷினை ஹேக் பண்ண முடியாது. ரிக் பண்ணலான்னா அது பேலட் பேப்பரில் ரிக் பண்ணுறது அதிகம், கள்ள ஓட்டு போடுறது. இந்த பாம்பேயில் வந்து ஒரு 48 ஓட்டில் தோற்ற இடத்துல வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டெல்லாம் வச்சாங்க. அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. அந்த பத்திரிகை மிட்டேன்ற அந்த பத்திரிகை மீது எலெக்ஷன் கமிஷன் வழக்கு போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நேற்றைக்கும் அந்த பத்திரிகை மறுப்பு வெளியிட்டிருக்கிறது, நாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு. ரெண்டாவது, இவிஎம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஓடிபி தேவையே கிடையாது. அது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிஸ்டம் இருக்கும், அதில் தான் வந்து டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க, அது டேரெக்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். அந்த ஆப்ரேட்டரோட உதவியாளருக்கு வந்த ஃபோன் அது. ஆக்சுவலாக அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த ஃபோனை எப்படி அவர் வந்து தன்னுடைய உதவியாளருக்கு கொடுத்தார். ஆகவே இதுவரையில் வந்து எந்த ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகளும் வந்து இந்த இவிஎம்ஸை டேம்பர் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும்னு சொல்லலை. இங்கே சிக்கல் எப்படி வருதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் மற்ற விஷயங்களில் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதால் இவிஎம் விஷயத்திலும் உங்களுக்கு வந்து சந்தேகம் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் பேலட் பேப்பரை விட இவிஎம் தான் சேஃப். நம்ம பழைய பேலட் பேப்பருக்கு சத்தியமாக போக முடியாது. ஏன்னா 100 கோடி வாக்காளர்கள் இந்த தடவை 98, அடுத்த வருஷம் 105, 106 கோடி வந்துடும். ஒரு 75 கோடி, இந்த தடவை 68 கோடி பேர் போட்டான், அடுத்த தடவை 75 கோடி பேர் போடுறாங்கன்னா எத்தனை டேபிளில் போட்டு எண்ணுவீங்க? இன்ஃபேக்ட் பிளாக், அதாவது வந்து கள்ள ஓட்டை பொறுத்த வரைக்கும் இவிஎம்ஸ் வந்து பேலட்ஸை விட சேஃப். ஒரு ஓட்டு போடுறதுக்கு 12 செகண்ட் ஆகும், அது அப்படி கிடையாது உங்களுக்கு. மற்றபடி இவிஎம் மீது எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் இட் ப்ரூவ்ட் அதர்வைஸ் வாங்க. கான்க்ரீட்டாக வந்து அதில் மோசடி செய்ய முடியும். கான்க்ரீட்டாக நான் சொல்கிறது, யாரோ 4 பேர் படிச்சுட்டு தாங்கள் அறிவியல் ஆலோசகர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய 4 பேரோ, அல்லது வந்து சில பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளோ, சில ஆன்லைனில் வரக்கூடிய செய்திகளையோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மிஷினை வந்து இவ்வளோ பெரிய லெவலில் 12 லட்சம் மிஷின் வந்து இருக்குது, அதை டேம்பர் பண்ண முடியும் என்று எதிர்பார்ப்பதும் நம்புவதும் அபத்தமானது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும், அவை எவ்வளவு நியாயமானவையாக இருந்தாலும், பொது வெளியில் நீங்கள் வைக்கும்போது உங்கள்கிட்ட மறுக்க முடியாத ஆதாரங்கள் இருக்கணும். அத்தகைய ஆதாரங்கள் எதுவும் இன்று இவிஎம்மோட நம்பகத்தன்மை குறித்து சந்தேகப்படுவர்களால் வைக்கப்படவில்லை. இல்லை சார், ஏதோ ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்ற இல்லைங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் பொத்தான அமுத்துறீங்க, பல்ப் எரியுது பார்த்தீங்களா, அதுதான் வெளிப்படைத்தன்மைன்றான். நீங்கள் வந்து போட்ட ஓட்டு யாருக்கு போதுன்றதுக்கு அதுதான் உங்களுக்கான சாட்சியம். அதுக்கு பிறகு விவிபேடு வந்தது. விவிபேடு கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5% எண்ணுவோன்றதை வந்து 10% அந்த மாதிரி அது மேலே கொண்டு போயிருக்கணும். குறைந்தது ஒரு 543 தொகுதியில் 10% ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸ், ஒரு 55 தொகுதிகளில் விவிபேடையும் எதையும் கம்ப்ளீட் மேட்ச் பண்ணுன்ற மாதிரியான சேஃப்கார்ட்ஸ் வரணும். அது எதிர்காலத்தில் வரும் நான் நம்புகிறேன். அது ஒன்று தான் ஒழிய பேலட்டுக்கு நீங்கள் நினச்சா கூட போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இனிமேல் பேலட் ரூல்ட் அவுட். 100 கோடி பேர், அடுத்த எலெக்ஷன் 105, 106 கோடி வந்துடும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பேலட்டில் தான் கள்ள ஓட்டு ஜாஸ்தி, பேலட்டில் தான் செல்லாத ஓட்டு ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள்லாம் பார்த்ததில்ல, நாங்கள் பார்த்துருக்கோம். பேலட்டில் குத்திட்டு மடிக்கும்போது மை இந்த பக்கம் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன மை இருந்துனா கூட செல்லாது. ஒரு தொகுதிக்கு 4000, 5000 ஓட்டு செல்லாத ஓட்டு வரும். அவன் 400, 500 ஓட்டில் தோப்பான், ஜெயிப்பான். இன்ஃபேக்ட் இவிஎம்ஸ் ஆர் மச் மோர் சேஃபர். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆகவே இன்றைக்கு தெளிவாக அது டேம்பர் பண்ணப்படுகிறது என்பது நிரூபிக்கப்படவில்லை. இந்த 48 ஓட்டு தோத்த விஷயத்தில் கூட வந்து எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக நிலைமையை சொல்லி இருக்குது. அந்த மாதிரி ஒன் டைம் பாஸ்வேர்டு இவிஎம் ஆப்ரேட் பண்ண தேவையே இல்லை. அந்த செய்தியை வெளியிட்ட மிட்டே பத்திரிகை மீது காவல்துறை வழக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாட்கள் பொறுத்து நேற்று அவர்கள் மன்னிப்பு கேட்டு மறுப்பு வெளியிட்டிருக்கிறார்கள், வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களிடம் ஆதாரங்கள் இல்லை, செவி வழியாக வந்த செய்தி. ஆகவே இதை பெருசுப்படுத்தாமல், மறுப்பை பெருசுப்படுத்தாமல் முதல்ல வந்த வதந்தியை மட்டும் பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மிஷின் வந்து அமெரிக்காவில் இருக்க மாதிரியான, ஐரோப்பாவில் இருக்க மாதிரியான மிஷின் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இட்ஸ் ஸ்டாண்ட் அலோன் மிஷின். அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, எந்த விதமான வெளியில் தொடர்பு இல்லாத மிஷின் அது. ஆகவே இது எல்லாத்தையும் மீறி அதில் தவறு நடக்குதுன்றதை, அது குறித்த சந்தேகத்தை கிளப்புபவர்கள் விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் நிரூபிக்க வேண்டும். சும்மா 4 பத்திரிகை எழுதிட்டு, 4 யூடியூப் சேனலில் பேசிட்டு, 4 டிவியில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு தங்களை எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் செயல்படுவது என்பது ரொம்ப ரொம்ப அபத்தமானது, ஆபத்தானது. இவங்க தொடர்ந்து சிஸ்டத்து மேலே அவநம்பிக்கையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் சிஸ்டத்தை நம்பணும். அதை உருவாக்கக்கூடிய ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அவங்க சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது நம்ப மாட்டேன்றீங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது நம்ப மாட்டேன்றீங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இன்ஃபேக்ட் அந்த இன்சிடென்ட் தவறுன்னு எலெக்ஷன் கமிஷனும் சொல்லுது, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது, அந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகை மன்னிப்பு கேட்கிறது, வெளிப்படையாக வருத்தம் தெரிவிக்குது. அதுக்கு பிறகும் அதை நம்பாமல் உங்களுக்கு வாயில் தோணதெல்லாம் பேசுகிறது என்பது வந்து ஏற்புடையது அல்ல.
இது வந்து சிஸ்டத்து மேலே மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை கண்டிப்பாக சிதைத்துவிடும். எழுதி வச்சுக்கோங்க, இவிஎம் மீது தொடர்ந்து இத்தகைய அவதூறுகளை பரப்புவது என்பது சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இவிஎம் மேலே உண்மையிலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதில் மோசடி நடக்குதுன்னா அதை நீங்கள் விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிரூபிக்கும் வரையில், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்லெஸ் ஆர் அன்டில் ப்ரூவ்டு, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் நாம் நம்பியாக வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டவுட்டிங் தாமஸஸ்னு, நீங்கள் பாட்டி அதையாவது பேசிட்டு போக வேண்டியதான். ஒரு கட்டத்தில் உங்களை எல்லோரும் ஒதுக்கி விடுவார்கள், நினைவில் கொள்ளுங்கள். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக நன்றி சார்.